இந்த வீடியோ பாருங்க, ஒரு கார் நல்லா போயிட்டே இருக்குது, திடீர்னு ரோடே இல்ல, அவ்வளவு பள்ளம், ஒரு போர்டு எதுவுமே இல்ல. இந்த கார்ல யாருக்காச்சும் ஏதாவது ஆயிருந்தா இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்த காருக்கு ஏதாவது நஷ்டம் கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பாருங்க. மற்ற ரோட்ல இவ்வளவு பெரிய ஸ்பீட் பிரேக்கர், அதுவும் இதெல்லாம் அலோடே கிடையாது. இதுல யாராவது விழுந்து இறந்தாங்கன்னா இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குமா? ஒரு சரியான ரோடு இல்லாதனாலயோ ரோட்ல சைன் போர்டு இல்லாதனாலயோ நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. இப்ப நான் யூஎஸ்ல ஒரு லாங் டிரைவ் போயிட்டு இருக்கேன் வீக்கெண்ட் லீவ்னால. இங்க என்னன்னா சிஸ்டம் உங்ககிட்ட பேசும். ஒரு நல்ல கவர்மெண்ட் ஒரு நல்ல சிஸ்டம் எப்படி தெரியுமா, அவங்களோட டைரக்டா பேசாது, நிறைய வழிகளை பேசும். இப்ப நான் ஒரு 3 லேன் ஹைவேல போயிட்டு இருக்கேன். இந்த 3 லேன் ஹைவே திடீர்னு 2 லேனா மாற போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 மைலுக்கு முன்னாடியே போர்டு வச்சிருவாங்க, இந்த மாதிரி லெஃப்ட் லேனோ ரைட் லேனோ ஏதோ ஒரு லேன் முடிய போதோ நீங்க பக்கத்துல லேனுக்கு மாறிக்கோங்க. எவ்ரி half a mile இந்த போர்டு இருக்கும். அண்ட் மர்ஜ் ஆற வரைக்கும் ப்ராப்பரா சைன் போர்டு வச்சிருப்பாங்க. பீப்புள் வில் பி அவேர். ஓகே, முடிய போகுது. நம்ம ஊர்ல 3ல இருந்து 2 ஆகும், 2ல இருந்து 1 ஆகும், திடீர்னு 1ல இருந்து 2 ஆகும், நடுவில் மீடியம் இருக்காது, ஒரு போர்டே இருக்காது. ஒரு 70 ஸ்பீட் லிமிட் ஹைவேல போயிட்டு வச்சுக்கோங்க, அங்க இருந்து 50க்கு மாற போதுன்னா ஒரு 1 மைல் போர்டு வச்சுருவாங்க. என்ன போர்டு வைப்பாங்கன்னா, ரெடியூஸ் ஸ்பீட் லிமிட் ஹெட், அதாவது 50 கிலோமீட்டரா மாத்த போறோம், முன்னாடி உஷாரா இருங்க. இப்படிதான் சிஸ்டம், ஒரு நல்ல சிஸ்டம் உங்ககிட்ட பேசும். நம்ம ஊர்ல சைன் போர்டை கிளீன் கூட பண்ண மாட்டாங்க. பாத்துறீங்களா? எத்தனை இடத்துல ஊரு பேரை கிளீன் பண்ணிக்க மாட்டாங்க, போர்டு உடஞ்சு போயிருக்கும். தட் இஸ் ஹவு தே கேர் ஃபார் யூ. நம்மள அவ்வளவுதான் அவங்க பாத்துக்கிறாங்க. சரிப்பா, ரோடு போடுறவங்களுக்கு அவங்களுக்கு தான் படிப்பறிவு இல்ல, இதெல்லாம் பார்க்க மாட்டானா? இதெல்லாம் பாக்குற ஒரு ஆள் இருப்பான்ல, அவன் என்ன பண்றான்? இங்க they make you feel like they care for, and roads are really safe. சரி, ஹைவேல தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோட்லயும் வைக்கிறாங்க, ட்ரையல்ஸ், நடந்து போற வழி, பெடஸ்ட்ரியனுக்கு கூட போர்டு இருக்கு. இப்படி பண்றது என்ன ஆகுது, யூ வில் பி aware of your surrounding. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன இருக்கு சுத்தின்னு சொல்லி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கச்சிலே விலையை மதிக்க முடியாதுன்னு தெரியுமா, மனிதனோட உயிர். அந்த உயிரையே நம்ம ஊர்ல துச்சமா மதிக்கிறாங்க. இதனாலதான் மக்கள் பயப்படுறாங்க இந்த ஊர்ல வாழ்றதுக்கு. they don't feel like they are being cared. இங்க மக்களுமே சரி ஹாங் பண்ண மாட்டாங்க, ஒரு ப்ராப்பரா கேப் விட்டு போவாங்க, லேன் ஃபார்ம் பண்ணி போறாங்க, பார்க்கவே அழகா இருக்கு. ஆக்சிடென்ட் கம்மியா இருக்கு. உயிர் ரொம்ப பிரஷியஸ். அதை போய் ரோட்ல போய் விடணுமா சொல்லுங்க? நீங்க இந்த மாதிரி ரோடு சரியில்லாமோ இல்ல ரோட் சைன் இல்லாமோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் போடலாம். கேஸ் போட்டா அந்த மேயர் உங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க கவர்மெண்டே சூ பண்ணலாம், நஷ்டஈடு வாங்கலாம். நம்ம ஊர்ல கேஸ் போட்டா வருஷ கணக்குல ஓடும். இது பேரை குறை சொல்ல நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் கடைசி வரைக்கும் மாற மாட்டீங்க. பட் இதை பார்த்து ஓகே இது நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி நாளைக்கு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டர். சோ டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேசுவோம். பாய். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க.